Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா February மாதம் நம்ம வாங்கிய grocery பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஒரு சில டிப்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 800 ரூபாய்க்கு நான் இந்த February மாதம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கின grocery பற்றியும் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சில டிப்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 6ஆம் தேதி February 2025 கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 22 கேரட் 7,930 ரூபாய் 7,930 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். நம்ம கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிட்டு நம்மளால எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி வச்சுக்கலாம். நம்மளோட ஃபியூச்சருக்காகவும் நம்ம பசங்களோட ஃபியூச்சருக்காகவும் ஹெல்ப் ஆகும். 24 கேரட் பார்த்தீங்கன்னா 8,657 ரூபாய் 8,657 ருபீஸ் 18 கேரட் பார்த்தீங்கன்னா 6,493 ருபீஸ் 6,493 ரூபாய் 18 கேரட் கோல்டு. சில்வர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு 107 ரூபாய் சில்வரோட ரேட். இப்பயும் மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கரையிலேருந்து பார்த்துடலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா போன வாட்டி ரேஷனில் போட்ட சர்க்கரையே அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்டாக வந்து சர்க்கரையை யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதம் வேறு சர்க்கரை வாங்க போகிறோம் ரேஷனில், அதுவும் அப்படியே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். வெல்லம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு இப்போ வெல்லம் தரதில்லை, இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை பேக்கெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்களோட டீ காஃபிக்கும் சரி என் பையனுக்கு பால் கொடுக்கறதுக்கும் சரி இந்த வெல்லத்தை தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை நாள் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த வெல்லத்தை காட்டுறேன். தூக்கில் தான் வந்து நான் வெல்லத்தை வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அப்படி நம்மளோட சாமிக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய வெல்லம் தேவைப்படும் இல்லையா? இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். வெளியே வச்சா வந்து பூச்சி ஏதாச்சும் பிடிக்குது, அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுது வெல்லம்லாம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஒரு பக்கெட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக சக்கரை வெளியே வாங்குறதே இல்லை. எனக்கு சுகர் செலவே இருக்காது. நான் ஏதாச்சும் ரெசிபி பண்ணுறேன், இப்போ வந்து பேன் கேக் பண்ணுறேன் இல்லை கொழுக்கட்டை பண்ணுறேன், எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு வெல்லத்தை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆயில் எதுவுமே நான் ஆர்டர் பண்ணலை. வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த நல்லெண்ணெயே இன்னும் இருக்குது. அதனால் இந்த வாட்டி மோஸ்ட்டாக ஆயில் வந்து நான் வாங்கவும் மாட்டேன். வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின கோல்டு வின்னர் கூட வீட்டில் அப்படியே இருக்குது. ஏன்னா எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, எண்ணெய் பொரிக்கிற ஐட்டம்ஸும் எதுவும் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இந்த வாழைப்பூ சிப்ஸ் மட்டும் என் பையன் கேட்டால் அப்போ மட்டும்தான் எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் விசேஷ நாட்களுக்கு வடை சுடுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. அதுவும் மற்றபடி யூஸ் பண்ணுறது கிடையாது. எண்ணெய் வந்து கம்மியாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன ஒரு குண்டாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன், எண்ணெய் வந்து நிறைய பிடிக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடகத்தை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரே இதில் வந்து நிறைய வடகத்தை போட்டு கையை அடிக்கடி வச்சிங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மையால் வடகம் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகிற சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரே ஒரு வடகத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஜாரில், இந்த மாதிரி ஒரு ஜாரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா தனியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஒரே ஒரு வடகத்தை. நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்ற வடகத்தெல்லாம் வந்து வேற ஒரு கண்டெய்னரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவைப்படும் போது ஒரு அரை வடகத்தை வந்து உடச்சி இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா உப்பு வந்து எனக்கு இதுவே இந்த மாதத்துக்கு போதுமானது. ஏன்னா நிறைய உப்பு வந்து எனக்கு தேவைப்படாது. ஏன்னா சால்ட்டும் யூஸ் பண்ணுறேன், உப்பும் யூஸ் பண்ணுறதால இந்த உப்பு இந்த மாதத்துக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் நான் மோஸ்ட்டாக வந்து வாங்க மாட்டேன். ரேஷனில் வாங்கினா 2 உப்பு பாக்கெட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ரேஷனில் கொடுத்த 2 உப்பு பாக்கெட்டும் என்கிட்ட அப்படியே இருக்குது. அதனால் இந்த மாதம் உப்போட செலவும் எனக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா நம்மளோட சால்ட் வந்து இது வந்து அப்பா வந்து ஒரு வாட்டி வெளியே போனார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிபி கொஞ்சம் லோவாக இருந்ததால் சால்ட் போட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சால்ட் பேக்கெட் வாங்கியிருக்காரு. அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா அப்பா இங்கே வந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஆச்சு, அதனால் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. இது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின சால்ட்டு, இன்னும் எக்ஸ்பைரி ஆகலை, அதனால இன்னும் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இதுதான் நம்ம மிச்சப்பட வேண்டியது நெய்யில். இங்கே பாருங்கள், உருக்கி வச்ச நெய் பார்த்தீங்களா? இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணல, வெளியே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வேணும் போது மட்டும் ஏதாச்சும் ஐட்டம்ஸ், இப்போ வெஜிடபிள் ரைஸு, பிரியாணி இல்லை பருப்பு சாதத்துக்கு இல்லை ஒரு பருப்பு பொடி வச்சுருக்கோம் அப்படின்னா பொடி ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெய்யை, டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நெய்யை வந்து உருக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டப்பா வாங்கியிருக்கோம் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா 250 கிராமு. இதில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து எடுத்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதம் நம்ம வாங்காதது இந்த டீ தூளும் வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நோம்பு கும்பிட்டோம் இல்லையா? அதுக்கு வந்து மஞ்சள் கொம்பு வாங்கியிருந்தோம். அதை வந்து வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி வந்து அரைச்சி பாட்டிலில் ஊற்றிக்கிட்டேன். நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டோம், சல்லடை பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். தூளும் அதே மாதிரி தான், இன்னும் காலி ஆகலை இருக்குது. இந்த சின்ன டப்பாவில் இவ்வளோண்டு இருக்குது, பெரிய டப்பாவில் இன்னும் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்லேயே வந்து காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டது. நமக்கு மிளகாத்தூளோட செலவும் இல்லை. இந்த வாட்டி நான் ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃப்ளோர் பாத்ரூம் கிளீனர் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 100 ரூபாய் அப்படின்னு இருந்துச்சு. 2 வாங்கியிருக்கேன். நம்ம ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி வேணும் அப்படின்னா அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துக்கலாம் அப்படின்னு கால் பண்ணி கேட்டேன். அம்மா வந்து எனக்கு வேணாம், நான் என்கிட்ட இருக்குது, நீ வாங்கி கொடுத்ததே அப்படின்னாங்க. ஸோ 2மே இங்கே தான் இருக்குது. அடுத்ததாக சோப்பை பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மாதம் 2 சோப் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? அதில் 2 ஹமாம் சோப் இருக்குது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கிராசரி வீடியோஸ். அதில் இந்த சோப் எப்பப்போ வாங்கினேன், என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் இன்னமும் 2 சோப் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து அப்போலோவில் வாங்கின சோப் அப்படின்னு சொன்னார் இல்லையா இந்த டப்பா,
அதில் ஒன்று சோப் வந்து மிச்சம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதம் நமக்கு தேவைப்படாது இந்த சோப்போட விஷயமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீத்தாம்பரி பவுடரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். 1 பேக்கெட் காலி ஆயிடுச்சு. பேலன்ஸ் 1 பேக்கெட் நம்மக்கிட்ட அப்படியே இருக்குது. இந்த எலர்ஜி பவுடர் பார்த்தீங்கன்னா 2 டப்பா வாங்கியிருந்தேன். 1 டப்பா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1 டப்பா வந்து எக்ஸ்ட்ராவே நம்மக்கிட்ட இருக்குது. விம்மோடதும் அப்படி தான். விம்மில் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரிய டப்பா ஒன்று வாங்கியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஏதாச்சும் தேவைப்பட்ட டக்குன்னு ஒரு 10 ரூபாய்க்கு போயிட்டு கீழே கடையில் வந்து விம் சோப் வந்து வாங்கி அதை வந்து வெசலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த டப்பா அப்படின்றது எனக்கு மிச்சம் ஆயிருக்கு. வந்து அதிகமாக வந்து இந்த பிரிஞ்சி இலை பட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து ஜீரணம் ஆகாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் சீரகம் சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரையும் நம்ம வீட்டில் வந்து மிளகு சீரகம் சோம்பு வந்து நிறையவே இருக்குது. அதனால் இந்த மாதமும் வந்து நான் மிளகு சீரகம் சோம்பு ஆர்டர் பண்ணலை. இங்கே பாருங்கள், சோம்பு ஒரு பேக்கெட்டு, அப்புறம் காஃபி தூள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், குட்டி பேக்கெட் ஒன்று வச்சுருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பேக்கெட் ஓப்பன் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடுது. இப்போ அம்மா வந்தால் மட்டும்தான் காஃபி குடிப்பாங்க, அம்மா அப்பா வந்தால் மட்டும்தான். இது வந்து டக்குன்னு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த 2 ரூபா சன்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம காஃபி போட்டு ஈஸியாக கொடுத்துடலாம். அதுக்காக தான், ஏன்னா சீக்கிரமாக காஞ்சி போகாது, காஃபி தூளும் வேஸ்ட்டாக போகாது. அதுக்காக இந்த 2 ரூபா பேக்கெட்டு ஒரு 2 3 அந்த மாதிரி வச்சுருப்பேன். 3 வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இல்லாதப்போ இங்கே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதனால் அந்த காஃபியெல்லாம் காலி ஆயிடுச்சு பேக்கெட்லாம். இது மட்டும்தான் இங்கே இருக்குது பேலன்ஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வெந்தயம் வந்து இட்லி போடுறதுக்கு ஒரு பேக்கெட் இருக்குது. இப்போலாம் வெந்தயம் இட்லி வந்து இங்கே அதிகமாக போடுறது கிடையாது, அம்மாவே ஒரு சில டைம் போட்டு தந்துடுறாங்க. ஏலக்காய் வந்து டீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிராம்பு பாருங்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்குது, மார்ச் வரையும் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் இந்த பட்டையும் அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. யாராச்சும் கேட்டாங்கன்னா கூட நான் கொடுத்துருவேன். ஏன்னா இதை வந்து நான் அவ்வளோவா பட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸஸால். இது பார்த்திங்கன்னா சீரகம் சோம்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிளகும் ஒரு பேக்கெட் இருந்துச்சு வீட்டில் வந்து இருந்ததால் நான் எதுவுமே இந்த வாட்டி ஆர்டர் பண்ணலை. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கசகசா இருக்குது, அப்புறம் வெந்தயம் ஒரு பேக்கெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எள்ளு கொழுக்கட்டை செய்யறதுக்கு, அப்புறம் ஏதாச்சும் கடலை எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி குழம்பு வைப்பாங்க இல்லையா, அதுக்காக இந்த எள்ளு பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து கரெக்டாக புளி வாங்கியிருந்தேன். 2 கிலோ புளி வாங்கினேன். ஒன்று வந்து அம்மாவுக்கு, ஒன்று வந்து எனக்கு. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 120 ரூபா. போன மாதமே வாங்கிட்டேன், இந்த மாதம் நான் வாங்கலை. ஆனால் எனக்கு இன்னும் புளி இருக்குது, நான் எடுத்து யூஸ் பண்ணலை. வெயிலில் மட்டும் அடிக்கடி காய வச்சிட்ருக்கேன். இந்த பேக்கெட் கவரை வந்து பிச்சுட்டு என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போதைக்கு வந்து கவரோடையே நான் வெயிலில் வந்து காய வச்சிட்ருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 கிலோ பேக்கெட்டு நம்ம வீட்டில் அப்படியே இருக்குது. இது வந்து போன வாட்டி வாங்கினது. இங்கே பார்த்திங்கன்னா அதே பாசிப்பருப்பு அப்படியே இருக்குது, அதனால் நான் வந்து யூஸ் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தோரம்பருப்பும் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. காய் பொருட்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன். நிறைய பருப்பு யூஸ் பண்ணுறதில்ல. ஓரளவுக்கு தான் நம்ம வந்து பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். அந்த பருப்பை வித்தியாசமாக மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக அடிக்கடி வேறு பருப்பு யூஸ் பண்ணுறேன். இது வந்து கடலைப்பருப்பு, இது வந்து உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் வந்து பூச்சி எதுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கவரோட இந்த டாட்டா சம்பத் கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து இந்த டப்பாவோடு நம்ம அப்படியே வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் காயும், சீக்கிரமாக பூச்சி பிடிக்காது நமக்கு. தனியா இது கூட ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. இது எல்லாமே வந்து நேற்று தான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கழிச்சு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். என் பையனுக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செய்கிறதுக்கு சத்துணவு மாவில் வந்து கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அதில் வந்து ஜாய் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தார். அது இன்னமும் இருக்குது எங்ககிட்ட. டப்பாவில் தான் நான் போட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் மேலே எடுத்து வச்சுருவேன். எறும்போ பூச்சியோ எதுவுமே பிடிக்கக்கூடாது. இன்னொன்று வந்து என் பையன் வந்து இதை பார்த்தான் அப்படின்னா அடிக்கடி இறக்கி வச்சுப்பான். ஸோ அவன் கைக்கு எட்டாமல் இருக்கிறதுக்காகவும் மேலே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ் மேலே. இது பார்த்திங்கன்னா இந்த கேஷ்யூ நட்ஸ் முந்திரி பார்த்திங்கன்னா இந்த மாதம் வாங்கினது ஒரு பெரிய பேக்கெட் வாங்கியிருக்கேன். ப்ரோவிலேருந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கானா பேக்கெட் காலி, அதனால் வந்து புது பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். பேக்கெட் காலி அப்படின்றதுக்காக புது பேக்கெட் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். அடிக்கடி வந்து ஸ்கூலுக்கு எடுத்து தரத்துக்காக. இன்னொன்று என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்க நட்ஸு, அப்புறம் இந்த வால்நட்டு, பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சை எல்லாமே போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து அதை மிக்சியில் அரைச்சி பாலில் வந்து நல்லா பால் காஞ்சிட்ருக்கோம் இல்லையா ஸ்டவ் மேலே, அந்த பாலில் வந்து நல்லா வந்து காய வச்சு ஒரு திக்கான பாயாசம் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ அதனால் சீட்ஸ் இது வந்து கரெக்டாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தது. அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன் அப்போ வாங்கினது. இதுவும் அப்போ தான் வாங்கினது. வால்நெட்டும் அந்த டைமில் தான் வாங்கினேன் நான்.
இது எல்லாமே நான் ஊற வச்சு கொடுப்பேன். இது கசப்பாக இருக்கும், ஆனாலும் என் பையன் வந்து இப்போ ட்ரெயின் ஆகிட்டான், சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் சுகரும் எப்பயோ வாங்கினது தான், இன்னும் காலி ஆகலை. ஏன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி வெல்லம் நிறையா இருக்குது. இப்போ வந்து வெல்லத்துக்கு பதிலாக வேறு ஐட்டம் எடுத்துகிட்டு வர்றாரு, நாட்டு சக்கரை மாதிரி. அதனால அதுவும் இந்த ப்ரௌன் சுகரும் நமக்கு ஈஸியாக காலி ஆகலை. இது பார்த்தீங்கன்னா பாதமும் வந்து அந்த டைமில் வந்து 2 வாங்கியிருந்தேன், 2 கொடுத்துருந்தாங்க ஆஃபரில், அதனால் அந்த 2 வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் போயிருந்தோம் நாங்கள், ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கிறதுக்காக ரிலையன்ஸ் போயிருந்தேன். அப்போ வந்து வால்நட் வந்து அங்கே போட்டிருந்தாங்க உள்ள, அது வாங்கியிருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து காஞ்ச திராட்சைன்னு நினைக்கிறேன், பிளாக் கலர் காஞ்ச திராட்சை. ரேட் அதிகம் இது எல்லாமே, ஆனால் வந்து வர்த்தாக இருக்குது நமக்கு. சூப்பராக டேஸ்ட்டாக எல்லாம் நல்லா இருக்குங்க பாருங்கள். இந்த பிஸ்தாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி எனக்கு வந்து லோவாக இருக்குது பிபி அடிக்கடி அப்படின்னா சால்ட்டு போட்டு நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, இல்லை சால்ட்டு போட்டு ஏதாச்சும் ஜூஸில் சுகருக்கு பதிலாக சால்ட்டு போட்டு குடிக்க சொல்லுவாங்க. பிஸ்தாலாம் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதெல்லாம் இது சாப்பிட்டோன்னே, ஏன்னா சால்ட் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பசங்களுக்கு காலையில் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஒரு பழம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நட்ஸு கொடுத்துடலாம். இல்லை காலையில் வந்து நம்ம டிஃபன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதெல்லாமே ஊற வச்சு கூட நம்ம ஒரு பாலில் வந்து கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா காலையில் டைமில். அதனால் இதெல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்டாக பசங்களுக்கு வந்து நம்ம சாப்பிடல, சரி நம்ம பசங்களாச்சும் பழகட்டும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை வந்து கருப்பட்டி ஷாப்பில் வந்து பார்த்துருந்தாங்க. அந்த டைமில் வந்து என் பையனுக்கு வந்து அவரே நாட்டு சக்கரை வாங்கி கொடுத்துட்டார். அதுவும் நம்ம வீட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு அந்த நாட்டு சக்கரையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச திராட்சை, இந்த ஜாச்சியும் நம்ம வீட்டில் இருக்குது. இதெல்லாமே அவரோட ஸ்நாக்ஸுக்காக நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்றது. டக்குன்னு ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நான் கிச்சனில் வச்சுக்கிட்டா ஈஸியாக என்னால் பேக் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன் கவரோட. பார்த்திங்கன்னா ஒரு 2 months பிஃபோர் வந்து இந்த ரெட் கலர் பருப்பு வந்து வாங்கியிருந்தேன். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து இந்த கடலை பருப்புலேயே வந்து உருண்டை குழம்பு வச்சுட்ருக்கோம் இல்லையா, இதை வந்து அரைச்சி அதே மாதிரி காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி இட்லி குக்கரில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 15 months கழித்து எடுத்து உருண்டை குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு பிடி மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுவும் இந்த பருப்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பருப்பு கூட கொஞ்சமாக வந்து கடலை பருப்பு வந்து ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த பருப்பை வந்து வேக வச்சுட்டு நம்ம நார்மலாக வந்து பாசி பருப்பில் வந்து பருப்பு குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து குக் ஆகிடுது, நல்லா இருக்குது டேஸ்ட்டும். ஒரே மாதிரி பருப்பு சாப்பிட வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பருப்பும் வந்து நான் இந்த மாதம் வாங்கியிருந்தேன். ஒரு சின்ன இப்போ வேர்க்கடலை வேணும், இல்லை ஒச்சக்கடலை வேணும், ஒரு சுண்டல் வேணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ராஜ்மா வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஒரு சின்ன பொருட்கள் இருக்கும் இல்லையா, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டாலே நம்ம வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நான் வாங்குறது கிடையாது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு நமக்கு கீழே போய் கடையில் கேட்டாலே நிறைய கிடைக்கிது. இப்போ இன்னைக்கு கூட நான் பாருங்கள் சுண்டல் வந்து போட்டு குழம்பு வச்சேன். சுண்டல் அப்புறம் கேரட், பீன்ஸ் இது எல்லாமே போட்டு தான் இன்றைக்கும் நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன். என் பையனுக்கும் இது தான் வந்து கொடுத்தேன் சரிங்களா. இதில் வந்து முந்திரி, தேங்காய், சோம்பு, சீரகம், கசகசா எல்லாமே போட்டு தான் வச்சேன். ஸோ இதுவே நமக்கு காலையில், மத்தியானம், நைட்டு இட்லி கூட சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வேர்க்கடலை சட்னி வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து ப்ரோட்டீனும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபைபரும் இருக்கிற மாதிரி, காய்கறிகளும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். தேங்காயும் சேர்த்துருக்கோம், நம்ம முந்திரி இதெல்லாமே சேர்த்துருக்கோம், கசகசெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டமாக வந்து ஒரு நாள் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செலவே இருக்காது. எனக்கு நேற்று இந்த சுண்டல் வாங்குற செலவு மட்டும் ஒரு 10 ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட் வந்து வீட்லேயே வந்து போன வாட்டி ஒரு 100 வாங்கினேன் இல்லையா, 100 வச்சு குழம்பு வச்சேன். அதுலேயே கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அந்த மிச்சம் மீறி காய் தான் இந்த கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். நம்ம என்ன கொடுக்க போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாலே போதும். நம்ம வந்து என்னென்ன வாங்க போகிறோம், என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து ஒரு ரிச்சான ஐட்டம் கொடுக்கணுன்றது கிடையாது. நான் சாப்பிடல இந்த மாதிரி பாதாம் பிஸ்தாலாம் கொடுத்துட்ருக்கேன் என் பையனுக்கு. நம்ம குழந்தையாச்சும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம அம்மா அப்பா நம்மளை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளர்த்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு அம்மா அப்பாவை விட ஒரு ரூபாய் 2 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக தானே சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்கு தானே. அதுக்காக என் பையன் இன்னும் சத்தாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். இன்னொன்று என்னென்னா தேன் வாங்கி கொடுக்க சொன்னார் டாக்டர். தேன் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் குடித்தா அவ்வளோ நல்லதான். நான் வந்து தேன் வந்து இத்தனை நாள் வந்து டாபரில் தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ தான் வந்து கேட்டிருக்கேன், ஒரிஜினலாக தேன் எடுக்கிற இடத்துல எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் என்னோடய செலவாக இருக்கும். அது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில டைமில் என் பையனுக்கு இப்போலாம் வந்து
சீசனுக்கு தகுந்த மாதிரி கோல்டு காஃப்லாம் வர்றது இல்லையா, அதனால கொஞ்சம் இஞ்சி மஞ்சள் அப்புறம் மிளகு போட்டு பால் வந்து கொடுத்துட்ருக்கேன் அவர் எப்போல்லாம் இரும்புறாரோ அந்த டைம்லலாம். இந்த மாதம் வந்து அம்மா வந்து லிக்விட் கேட்டிருந்தாங்க 1 kg, அதனால் ஃபேப் லிக்விட் 1 kg வாங்கியிருந்தேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு கேட்டிருந்தாங்க. எனக்கும் வந்து ஒரு சில டைமில் அம்மா மாவு அரைச்சி தரதில்ல உளுத்தம்பருப்பு. ஆக்சுவலி இந்த போன வாரம் வந்து ராகி இட்லி போடுறதுக்காக ராகி வச்சு மாவு அரைச்சிக்கிட்டு வந்தேன். அப்புறம் ரெட் ரைஸ் வச்சு மாவு அரைச்சிக்கிட்டு வந்தேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சு, அதை ரேஷனில் கொடுக்குற அரிசியை வச்சு மாவு அரைச்சிக்கிட்டேன். அடுத்த வாரம் வந்து ரெட் ரைஸ் வச்சு மாவு அரைச்சிக்கிட்டு வரப்போகிறேன். ஒவ்வொரு வாரமும் இட்லி வந்து தோசை வந்து நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் சாப்பிட்ற விஷயங்கள் தான். கொஞ்சம் இட்லி தோசை வந்து மாற்றி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வாட்டி வந்து நான் மாற்றிருக்கேன் எல்லாத்தையும். ஒரு வாரம் ராகி, ஒரு வாரம் ரெட் ரைஸு, ஒரு வாரம் வந்து ரேஷனில் கொடுக்குற வெள்ளை அரிசி இதெல்லாம் வச்சு செய்யறது, ஒரு வாரம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இல்லை ராகி சேமியா, உப்மா, சம்பார் ரவை, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டு இருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஏன்னா காலையில் பையனுக்காக சமைச்சி டிஃபனும் செஞ்சு சாப்பாடும் செஞ்சு ஸ்நாக்ஸும் கட்டி தர முடிய மாட்டேங்குது. அதனால் மோஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு கஞ்சி குடிக்கிறது, நட்ஸ் எல்லாம் போட்டு நைட்டே ஊற வச்சு அதை வந்து கஞ்சியாக காய்ச்சி பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுத்துறது, இல்லை ஓட்ஸில் வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக. அப்புறம் ஏதாச்சும் ஒரு 2 பழம் வந்து கம்பல்சரி காலையிலேயே சாப்பிட வச்சுருவேன். ஒன்று ஆப்பிள் இல்லை போமோகிரானட். அவருக்கு வந்து ஆப்பிளை விட போமோகிரானட்டும் திராட்சை வந்து ரொம்ப பிடிக்கும். சப்போட்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும். சப்போட்டா நான் மோஸ்ட்டாக வாங்குறது இல்லை, அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது அப்படின்றதுக்காக சுத்தமாக அதை அவாய்ட் பண்ணிட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தர்றது. மற்றபடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2 பழம் கண்டிப்பாக காலையில் அவர் சாப்பிட்டு தான், ஏதாச்சும் பாலோ ஏதாச்சும் சாப்பிட்டோ இல்லை சாப்பாடு கொஞ்சம் இருந்தால் அந்த சாப்பாடு சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு அந்த மாதிரி தான் நான் கொடுத்து விடுறேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க அம்மாவுக்கு தெரியாதா குழந்தைகளுக்கு என்ன வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. எல்லாரோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சமைச்சு வந்து கொடுத்துட்ருப்போம். என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதம். அவர் காலையில் போயிடுவார், மத்தியானம் இருக்க மாட்டார், நைட்டு இருக்க மாட்டார். அந்த மாதிரி அவரோட ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்துப்பேன் எத்தனை வேலை சமைக்கணும். ஏன்னா ஒரு வேலை தான் மோஸ்ட்டாக சமைக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நைட்டுக்கு சட்னியோ ஏதோ அரைச்சிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா காலையில் ஏதாச்சும் வடைக்கறி அந்த மாதிரி இட்லி செய்கிறேன் அப்படின்னா மத்தியானத்துக்கு குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டுக்கும் அது போகிற மாதிரி தான் பார்த்துப்பேன். இல்லை காலையிலேயே வச்சுட்டேன்னா காலையில் மத்தியானம் போகிற மாதிரி பார்த்துப்பேன். மோஸ்ட்டாக என் பையனுக்கு நான் வந்து மத்தியான வேலையில் வந்து டிஃபனும் இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. சாப்பாடு தான் மோஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா குழந்தை ஆல்ரெடி காலையிலையும் மத்தியானமும் காலையிலையும் நைட்டும் டிஃபன் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக மத்தியானம் கம்பல்சரி டெய்லியுமே சாப்பாடு தான் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இந்த வாட்டி நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது இந்த ஃப்ளோர் லிக்விடு, அப்புறம் மக்கானா, கேஷ்யூ நட்ஸு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அம்மா கிட்ட ஃபேப் லிக்விட், இந்த 5 பொருள் மட்டும்தான் வாங்கினேன். பில்லு பார்த்தீங்கன்னா 814 ரூபாய். ஆக்சுவலி நம்மளோட பில்லு பார்த்தீங்கன்னா 802 ரூபாவோ 4 ரூபாவோ. இப்போ வந்து கன்வென்ஷனல் ஃபீஸ் டெலிவரி ஃபீஸ்ன்ட்டு 14 ரூபாய் வாங்கிடுறாங்க. சரி, பெட்ரோல் போட்டாலும் நமக்கு செலவுகள் அதிகம் தானே, அதுக்காக இப்படி ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் நான். இந்த வாட்டி நமக்கு பில் ஆனது 814 ரூபாய். இந்த மாதங்கள் முடிஞ்சாதான் தெரியும் நம்ம இன்னும் என்னென்ன பொருள் வாங்குறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நேற்றும் அப்படியே மாதிரி போயிட்டு 10 ரூபாய்க்கு வந்து சுண்டல் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நைட்டுக்கு தேவை அப்படின்னா நான் இன்னைக்கு நைட் தேவைப்படாது கண்டிப்பாக, நாளைக்கு தேவை அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கிட்டு வந்து சட்னி அரைப்பேன். அதனால என்னோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்றது கண்டிப்பாக செலவாகி இருக்கும். வாட்டி பெருசாக பல்காக ஆர்டர் போட்டது இதுதான். அடுத்த மாதம் இதுவே நமக்கு போதுமானதாக இருக்குது. பருப்பெல்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டால் நம்ம நெக்ஸ்ட் மந்தோட கிராசரி ஷாப்பிங்கில் பார்க்கலாம் என்னென்ன செலவுகள் இருக்குது, என்னென்ன வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது. மோஸ்ட்டாக பருப்பும் தேவைப்படாது, அது மசாலா ஐட்டம்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன்னா மஞ்சள் நம்மளே தான் அரைச்சிக்கிறோம், மிளகாத்தூள் நம்மளே தான் அரைச்சிக்கிறோம். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம வீட்டிலே இருக்குது அப்படின்றத, காய்கறி எல்லாமே நம்ம வீட்டில் மோஸ்ட்டாக விளைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நம்மளோட முட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆம்லெட்டு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். கரம் மசாலா பொடி, கரம் மசாலாவும் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாதம் எனக்கு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதமும் வரும். ஏன்னா நான் இப்போல்லாம் கரம் மசாலா அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த கறிக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஆட்டுக்காலுக்கெல்லாம், அந்த மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் நமக்கு வந்து தேவைப்படாது இந்த மாதம். நம்ம வீட்லேயே இருக்குது. மிளகாவும் நமக்கு தேவைப்படாது, அது தேவைப்பட்டால் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பை ஃபுல்லாகவே மிளகா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இங்கே வச்சு வெயிலில் போட முடியாது வாடகை வீட்டில் அப்படின்றதுக்காக நான் அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்கேன். அம்மா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. மோஸ்ட்டாக வீட்லேயே மசாலா ஐட்டம்ஸ்லாம் அரைச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியே எந்த ஒரு மசாலா ஐட்டமும் வாங்காதீங்க. ஒரு மிளகு தூளாக இருந்தாலும் சரி, பாண்டலில் வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டீங்க அப்படின்னாலே அதுவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வெளியே எந்த ஒரு மசாலா ஐட்டமும் வாங்காதீங்க. இந்த மாதம் நம்ம 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னு மந்த் லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். இதுதான் நான் வாங்கியிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.